ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சரோஜினி நாயுடு எழுதின தி கார்மெண்டல் ஃபிஷர்ஸுங்கிற போயமோட சம்மரி. இவங்க இந்தியாவில் பிறந்து லண்டன் கேம்பிரிட்ஜில் படித்தாங்க. காந்தியோடைய ஃபாலோவரான இவங்க ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூலமாக இவங்க லேட்டராக இந்தியாவோட ஃபஸ்ட்டு லேடி பிரசிடெண்ட் ஆனாங்க. சைல்டு ஏஜில் இவங்க பெங்காலில் இருக்க கார்மெண்டல் வளைகுடாவில் ஃபேமிலியோட கொஞ்ச நாள் வசித்தாங்க. அங்கே தான் இவங்க மீனவர்களுடைய டீட்டெயில்ஸ் அண்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த போயமை நாம் அஸ் அ லிட்ரரி பர்சனாக ரீட் பண்ணும்போது ஃபிஷர்மேனை பற்றியும் அண்டு அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். பட் இதே போயமை நாம் ரைட்டர் ஃப்ரீடம் ஃபைட்டராக ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம்னா ரைட்டர் இந்தியன் பீப்புளை பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக ஃப்ரீடம் ஃபைட்டராக கால் பண்ண வியூ பண்ணி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நாம் லிட்ரரி வியூவை பார்த்துடலாம். செகண்டாக ஃப்ரீடம் ஃபைட்டருடைய வியூவையும் பார்த்துடலாம். ஒயிட் ரைட்டர் ஃபிஷர்மேன்ஸை அஸ் அ பிரதராக பொழுது விடிய போகுது, சீக்கிரம் எழுந்துறீங்கன்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் தூங்கிட்டு இருந்த ஸ்கைஸ் இப்போது எழுந்து மார்னிங் லைட்டுக்காக ப்ரே பண்ணுறதாகவும் சொல்லுவாங்க. இரவு முழுவதும் க்ரை பண்ணிக்கிட்டு இருந்த, அதாவது அழுதுகிட்டு இருந்த சீ விண்ட் இப்போது டானோட, அதாவது அதிகாலை பொழுதோட ஆர்ம்ஸில் அமைதியாக ஸ்லீப் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நைட்டில் மூனோட கிராவிடேஷனல் பவர் அதிகமாக இருக்கும். அதனால் அலைகளோட சீற்றமும் காற்றினுடைய சீற்றமும் அதிகமாக இருக்கும். இதை தான் ஏர் க்ரை பண்ணுறதா சொல்லுவாங்க. இதில் பொய்ட் ரைட்டர் விண்டை சைல்டோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலமாக சீக்கிரம் விடிய போகிறதாகவும் சொல்லுவாங்க. பொய்ட் ரைட்டர் மீனவர்களை தங்களுடைய மீன் பிடிக்கும் வலைகளை எடுத்துக்கிட்டு கட்டுமரங்களை தயார் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதன் மூலமாக போய் அலைகளின் மூலம் கிடைக்கிற செல்வங்களை, அதாவது மீன்களை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் கடலின் ராஜாக்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டர் மீனவர்களை சீகல்ஸ், அதாவது சீ பேர்ட்ஸினுடைய சப்தம் கேட்கறதால விடிய போகிறதா சொல்லுவாங்க. அதோட அவைகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதோட கடலை அவங்களுடைய அன்னையா, அதாவது மதராக கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கடல் அன்னை தான் தரும். அண்டு மேகங்கள் மீனவர்களுக்கு வழிகாட்டுறனால அதை பிரதர்ஸாகவும், கடல் அலைகள் அவங்கள தொடர்ந்து பயணம் செய்ய ஹெல்ப் பண்ணுறதால ஃப்ரெண்ட்ஸாகவும் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க சூரியன் இல்லாத போது வழி தெரியாமல் நின்னாலும் கடல் தெய்வம் அவங்கள வழி நடத்தும்னு சொல்லுவாங்க. பொய்ட் ரைட்டர் லேண்டில் இருக்கும் பொழுது கோகனட் கிளாடோடைய ஷேடும் மேங்கோ க்ரோவ்ஸினுடைய சென்ட்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதை விட சீல இருக்கும் பொழுது சீல இருக்க கிசஸ் ஆஃப் ஸ்ப்ரே, அதாவது கடல் நீர் தெளித்து மேலே விழும் பொழுது அதோட டிராப்ஸும் அண்டு டான்ஸ் ஆஃப் த ஃபோம்ஸ் கிளி, அதாவது கடல் நுரைகள் மேலே படும் பொழுது வர்ற மகிழ்ச்சி சீல இருக்கும் பொழுதும் அதனுடைய மகிழ்ச்சி லேண்டில் இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக ரைட்டர் மீனவர்களை கடலும் வானமும் மீட் பண்ணுற இடத்தை நோக்கி முன்னேற சொல்லுவாங்க. ரைட்டர் அஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டராக அவங்களுடைய வியூவை பார்த்துடலாம். ரைட்டர் ஃபிஷர்மேனை ஃப்ரீடம் ஃபைட்டராக கம்பேர் பண்ணி சுதந்திரம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, சீக்கிரம் தயாராகுங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஸ்லேவாக இருந்தது இப்போது எண்டாக போகுதுன்னு சொல்லுவாங்க. விண்டை இந்தியாவோட கம்பேர் பண்ணி அது பிரிட்டிஷ் ரூலில் இருந்ததாகவும் இப்போது அது நம்ம கைக்கு வரப்போவதாகவும் சொல்லுவாங்க. வெப்பன்ஸோட கம்பேர் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு டைடில் இருக்க வெல்த்தை, அதாவது வேவ்ஸில் இருக்க வெல்த்தை நம்ம இந்தியாவை மீட்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம தான் இந்தியாவோட கிங்னு சொல்லுவாங்க. மீனவர்கள் சீகல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டாக போகிற லீடர்ஸுக்கு சப்போர்ட்டாக வர சொல்லுவாங்க. ஃபைனல் ஸ்டான்ஸால் இந்தியன்ஸ் இப்போ இருக்கிறது ஜாயாகவும் கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணலாம். பட் அதை விட இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டானது. ஸோ ஃபைனல் வார ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த போயமில் 2 மீனிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமில் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.